நான் பிறந்ததுல இருந்தே இந்த வீட்டில் தான் இருக்கேன். சரி உள்ள வா. என்ன செப்பல் போட்டு வர? கழட்டிட்டு வா. போ, கழட்டிட்டு வா. வீட்ல செப்பல் போட்டா வருவ? ஸ்லிப்பர் இல்லாம நான் எப்படி நடப்பேன்? வா. இவதாம்மா என் புது ஸ்கூல்ல கிடைச்ச ஒரே ஃப்ரெண்டு. ஹாய்டா, உன் பேர் என்ன? தனிஷ்கா ஆண்டி. உனக்குலாம் கிளாஸ்ல வேற ஆளே கிடைக்கலையா? இல்ல ஆண்டி, எனக்கு ஆலிய ரொம்ப பிடிக்கும். சரி, தனியா அவன் வந்திருக்கேன். அம்மா வரல? இல்ல ஆண்டி, டிரைவர் வந்து டிராப் பண்ணிட்டு போயிட்டாரு. ஓ சரி. எங்க அம்மாலாம் என்னை எங்கேயும் தனியா விட்டதில்ல. எங்க போனாலும் வந்துருவாங்க. எல்லாம் செம்ம லக்கி, உன்னை தனியா விடுறாங்க பாரு. அம்மா குடிக்க ஏதாச்சும் வேணுமான்னு கேக்குறேம்மா. போய் எடுத்துட்டு வாங்க. உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஆண்டி சாங் எடுத்துட்டு வரேன். என்னடி உங்க மம்மி சாக்லேட் மில்க் ஷேக்னு சொல்றதுக்குள்ளாரி போயிட்டாங்க. சாக்லேட் மில்க் ஷேக்கா? எங்க வீட்ல கெஸ்ட் வந்தா டீ இல்லனா காஃபி. எங்க அப்பா சைடு சொந்தக்காரங்க வந்தா வெறும் தண்ணி. எங்க அம்மா சைடு சொந்தக்காரங்க வந்தா கடையில போய் ஜூஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. சாக்லேட் மில்க் ஷேக்லாம் நாங்க கேட்டாலும் வாங்கி தர மாட்டாங்க. உனக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருவாங்களா? நீ வேற. ஹாய். இது வீடு தானே? பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரியே சுத்தி பார்த்துருக்கீங்க. உங்க வீட்ல கூட இப்படிதானே இருக்கும். இதுல என்ன அதிசயம்? உங்களோட மொத்த வீட்டையும் சேர்த்தாதான் எங்க ஹால் சைஸே வரும். ஆடியா, இவங்க கல்யாண மண்டபத்தை தான் வீடு நினைச்சு வாழ்ந்துன்னு இருக்காங்க. ஏண்டா நீ வேற. கனிஷ்கா இன்ட்ரோடியூஸ் பண்ண மறந்துட்டேன். அவன் தான் என்னோட தம்பி அகிலன். ஓ ஹாய். ஹாய். டேய் வந்துட்டியா? உன் தம்பி கடைக்கெல்லாம் போவானா? ஆமா, என் தம்பி தான் கடைக்கு போவான். எங்க அம்மா ஒரு வாட்டி சமைக்கிறதுக்கு அவனை 10 வாட்டி கடைக்கு அமிச்சு விடுவாங்க. எங்க வீட்ல எல்லாமே ஆல்ரெடி இருக்கும். கடைக்கெல்லாம் யாரும் அப்படி போக மாட்டாங்க. அப்படியே போறதா இருந்தா சர்வெண்ட் தான் போவாங்க. எங்க வீட்ல என் தம்பி தான் சர்வெண்ட். அப்போ என்ன பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? இந்தா டீ சூடா இருக்கு, ஆறதுக்குள்ள குடிச்சிருங்க சரியா? ஏ ஆலியா, இந்த டீ நல்லா தாண்டி இருக்கு. ஏன் நல்லா இல்லைன்னு சொன்ன? அவ அப்படிதான். ரொம்ப நேரம் உள்ள விளையாடிட்டோம். இப்ப கொஞ்ச நேரம் வெளில விளையாடலாமா? அதான் எனக்கும் போர் அடிக்குது. என்ன விளையாடலாம்? ஹைட் அண்ட் சீக் விளையாடலாமா? இவன் தான் கேட்சர். நீ வா, நீ போய் கண்ணு மூடு. போ போடி. உட்காருடி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தூசிலாம் ஒண்ணும் இல்ல. உட்காரு. அப்புறம் வேற என்ன விளையாடுறது? இப்பதான் ஹைட் அண்ட் சீக், ஓடி பிடிச்சலாம் விளையாண்டோம்ல. நெக்ஸ்ட் என்ன விளையாடுறது? வாங்க. ஸ்டோன் பேப்பர் சிசர். அவுட் ஆலியா. ஸ்டோன் பேப்பர் சிசர். கட் பண்ணி கொண்டு. ஏ பசங்களா, உங்களுக்கு மோர் எடுத்து வச்சிருக்கேன், வந்து குடிங்க வாங்க. ஸ்டோன் பேப்பர் சிசர். வாங்க. சிவாவா கூப்பிடுறாங்க, போலாம். சரி, 3 பேரும் மோர் குடி, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் சரியா? மோர் குடிச்சிட்டு வெளில போய் விளையாடலாமா? வெளியே ரொம்ப ஹாட்டா இருக்குடி, இருக்கவே முடியல. அதுக்கு தானே என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. எங்க வீட்ல ஒரு சூப்பரான பிளேஸ் இருக்கு. நல்லா குளு குளுன்னு இருக்கும். Follow me. அப்பா ஏசி போட்டாச்சு. எங்க வீட்லனா டெய்லியுமே ஏசி ஓடிட்டு தான் இருக்கும். நீங்க என்னன்னா இப்பதான் போடுறீங்க? எதுக்குடா ஷாக்கார?
நான் எங்க அப்பா கிட்ட போன சம்மருக்கு ஏசி கேட்டேன், ஆனா அவர் இந்த சம்மருக்கு தான் வாங்கி கொடுத்துருக்காரு. அது மட்டும் எடுத்துமா பண்ணுவாரு, நாங்க எல்லாரும் தூங்கிட்ட உடனே அவர் எரிஞ்சு ஆஃப் பண்ணிடுவாரு. அவ்வளோ மூளை அவருக்கு. எங்க வீட்டு ஹால்ல கூட எப்பயுமே ஏசி ஓடிட்டு தான் இருக்கும். கரண்ட் பில் யாரு, உங்க அப்பாவை கட்டுறாரு? ஆமா, எங்க அப்பா தான் கட்டுறாரு. கம்முனுறா. ஆமா அப்படிதான் கொஞ்சம். சரி வாங்க, அம்மா வந்திருப்பாங்க, வெளில போலாம். வெளிய போலாம். நான் தான் ஃபர்ஸ்ட், நீங்க எல்லாரும் அவுட். எனக்கு ரெஸ்ட் ரூம் இருக்கு. ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? உள்ள இருக்கு. என்ன இங்க ஸ்லிப்பர் கூட இல்ல? ஆலியா, பாத்ரூம்க்குள்ள ஸ்லிப்பர் இல்லையா? பாத்ரூம்ல செருப்பு போட்டு வாக்கிங் போற? நான் போனோன்னே உட்காந்துருவேன். எங்க வீட்லனா கிச்சனுக்கு பாத்ரூமுக்கு பெட்ரூம்க்கெல்லாம் ஸ்லிப்பர் வச்சிருப்போம். இங்க என்னன்னா பாத்ரூம்க்கே ஸ்லிப்பர் இல்ல. எங்க வீட்லலாம் 2 செருப்பு தான். ஒன்று சாதா செருப்பு, இன்னொன்று புது செருப்பு. பக்கத்தில் எங்கேனாச்சும் கடைக்கு போனோன்னு வையேன், சாதா செருப்பு. வெளில எங்கேனாச்சும் போனோன்னா புது செருப்பு. ஆனால் அந்த புது செருப்பு அம்மா பீரோ மேலேயே வச்சுருப்பாங்க, எங்ககிட்ட கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா போட்டா பல சைடுமா. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். நீ என்னன்னா கிச்சனுக்கு பாத்ரூம்க்குலாம் செருப்பு கேட்டுட்டு இருக்கியா? போயிட்டு நல்லா கால் கழுவிட்டு தொடச்சிட்டு வா. ஐயோ, என்னடா சொல்லிட்டு இருக்காவ? அதான் எனக்கு தெரியல.